ஆச்சாரியனை தெய்வமா ஏத்துக்கோங்கிறதுக்கு பகவானுடைய வாக்கே உள்ளது. சசபூஜ்யா யதாஹ்யஹம், என்னை எப்படி பூஜிக்கிறாயோ அத போல அந்த பாகவதனை பூஜிப்பாய், என்ன பூஜிக்கிற அளவாவது அவனை பூஜிப்பாய் என்றெல்லாம் பகவானே கூறுகிறார். அதே போல திருவரங்கத்தமுதனார் ராமானுஜரை பற்றி பாடும்போது, வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இளமளத்தால் எந்தனுக்கு மது ராமானுஷா இவை ஈந்தருளேன்னு பாடுகிறார். வைகுந்தமும் பார்க்கடலும் திவ்யதேசங்களும் இத போல ஒவ்வொரு இடமும் ராமானுஜருக்கு எத்தனை ஆனந்தம் கொடுத்திருக்குமோ, இது இத்தனையாகவும் ராமானுஜரே எனக்கு இருக்கிறபடியால் அவர் திருவடிகளை பெற்றுவிட்டால் இந்த பெருமானை எல்லா நிலைகளிலையும் அடைந்ததாக கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப எல்லா உறவா மட்டுமில்லை, பகவானாகவும் எல்லா நிலைகளில் இருக்கும் பகவானாகவும் குருவையே கொள்ள வேண்டும் என்று தேறுகிறது. அப்படி அவர் என்னதான் பண்ணிட்டார்னால், அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரம்தான் திருமந்திரம், அதில் தான் நாராயணன் உள்ளார். அப்ப ஆச்சாரியனை பற்றி அவர் மூலம் மந்திரோபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை சொல்லி அதில் இருக்க நாராயண பெருமாள் ஆனந்தப்பட்டு பின்னால் நமக்கு முக்தி கிட்ட வேண்டும். ஆச்சாரியன் கைபுகுந்தால் மந்திரம் கைபுகுரும், மந்திரம் கைபுகுந்தால் அப்புறம்தான் மந்திரத்துக்கு உள்ள இருக்கிற பகவான் கையில கிடைப்பார். பெருமான் நமக்கு கிடைச்சிட்டார்னால் அப்ப வைகுந்த மாநகர் சுலபமா கிட்டும். அப்ப இந்த படிக்கட்டில் முதல்ல ரொம்ப முக்கியமானவரா இருக்கிறவர் ஆச்சாரியன். மேலும் அவரைத்தான் அணுகிறதுக்கு முடியும், எளியவர். நாம கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ளுகிறார், புன்சிரிப்போடு ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம 2 பழம் வாங்கிட்டு போனோம்னா வாங்கி சாப்பிட்டு பார்ப்பார், நன்னா இருக்குன்னு சொல்லுவார். இது எதையுமே பகவானிடத்தில் நாம சாதிக்க முடியாது. அவர் இருக்கும் நிலையில அவர் இருப்பார். அதனாலே ஒரு புறம் நமக்கு அருகையில் இருக்கார், நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறார். மற்றொரு பக்கம் பகவானுக்கு அருகே இருக்கார், அதனால நம்ம பத்தி அவரிடத்தில் பேசி சேர்த்து வைக்க முடிகிறது. இப்படி எல்லா உறவுமாகவும் ஆச்சாரியனே கொண்டுட்டோம்னால், ஏன் கரியான் பிரம்மதப்பிதான்னு சொல்லுவார்கள். நம்ம உடல் பிறவி கொடுத்திருக்கிற மாதா பிதாக்களை விட அறிவு பிறவி கொடுத்திருக்கிற ஆச்சாரியனுக்கே ஏற்றம். குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பராகதிஹி குருரேவ பரந்தனம், நமக்கு சொத்தும் குருவே, கடைசியா அடைய வேண்டியதும் குருவையே என்றெல்லாம் வாக்கியங்களே புராணங்களில் காணப்படுகின்றன. அதனால் எல்லா உறவாகவும் ஆச்சாரியனை கொள்வது, அவரிடத்திலிருந்து மந்திரத்தை உபதேசம் பெறுவது, அவருக்கு விடாமல் கைங்கரியம் செய்வது, இது சாலச் சிறந்தது. இதைத்தான் பல ஆச்சாரியர்களே சொல்லியிருக்காள்னால், ஆமா தங்களை பத்தி தாங்கள் பெருமையாத்தானே சொல்லிப்பார்கள் நினைச்சுட வேண்டாம். பகவான் கூறுகிறார், அதனால அவர் வாக்கியத்தை முக்கியமா ஏற்றுப்போம்.